செமையா இருக்கும். அதுல ரோலிங்லயே போ. ரோலிங்ல கீழ வரைக்கும் வந்துருவாங்க. அதெல்லாமே பார்த்தலாம் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் அதெல்லாம். லூப் மோட்ஸ். நான் ஆக்சுவலி அதுதான் ரிப்பீட்டடா பாத்துட்டு இருந்தேன். ஓட்டி ஓட்டி பாக்குறேன் போயிட்டு. ஐயோ! அப்புறம் அந்த சீரியல் வெர்சஸ் ரியாலிட்டி அதுவுமே சூப்பரா இருக்கும். சீரியல் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நான் பார்த்ததுல ஒண்ணு அதுவும். காலையில எழுந்து 6 மணிக்கு அதுல போடுவாங்க. இது அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா கற்பனையே யார் வீட்டிலும் நடப்பதல்ல அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் ஜாலியா செம்மையா இருக்கும். தட் இஸ் மை ஃபீல். அண்ட் அவங்க ஒன்னொன்னுத்துலயும் டக்கு டக்குன்னு அஃப்கோர்ஸ் எல்லாரும் ஐ மீன் there's a lot of work hard work put in. அவ்வளோ 15 மினிட்ஸ்ல ஒரு 7 to 8 sarees மாத்திருவாங்க. அதுவே செம்மையா இருக்கும் அந்த 15 மினிட்ஸ். கரெக்ட். சூப்பர். அது அந்த கான்டென்ட் 15 மினிட்ஸ் போறதே தெரியாது. டக் டக் டக்குன்னு போயிடும். எப்படி போகுதுனே தெரியாது அந்த 15 மினிட்ஸ். புரட்டாசி அட்ராசிட்டிஸ் கூட சூப்பரா செமையா இருக்கும். அத நான் பார்க்கல. சொல்லுங்க, அதுல அவங்க வெஜிடேரியனா? இல்ல, புரட்டாசி மாசம் வந்தா சாப்பிட மாட்டோம்ல, நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்ல. அதான் கேக்குறேன். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைக்கு போயிட்டு சாம்பாருக்கான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நடக்கிறது எல்லாமே அந்த மனப்பிராந்தி வடிவேலுக்கு வரும்ல, இதெல்லாம் உங்க மனப்பிராந்தி, ஏன்டா குடிய பத்தி ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரிதான் போறது எல்லாமே உங்களுக்கு வந்து அதே மாதிரி இருக்கும். இப்போ பில்லு வந்து பாத்தீங்கன்னா 65 ரூபான்னு சொல்ல மாட்டாரு, அவரு 65 சிக்கன் 65க்கு போயிடும். அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதுல அந்த சாங் ஒண்ணு வரும், மீனம்மா 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 தொட்டபெட்ட ரோட்டு மேல பரோட்டா. அவங்க பார்த்து டிவி ஆஃப் பண்ணிட்டு அட போடா, நான் டிவியே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிடும். அதே மாதிரி புரட்டாசி முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுவாங்க பிரியாணி. ஆர்டர் பண்ணி வாயில வைக்கும் போது சாமியே அவங்க அப்பா மாலை போட்டு வந்துருவாரு. அதெல்லாம் செம ஃபன்னா இருக்கும். நீங்க பாருங்க, மிஸ் பண்ண 90s 2K பார்த்தேன் நானு. அதுவா? அது நான் ஏங்க, எனக்கு பிரியாணினா வெஜ் பிரியாணி தாங்க. இல்ல, அந்த வந்து 12 மந்த்ஸுமே புரோட்டாசி தான். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. பாக்குறேன். I know, I mean, can relate with my friends. 90s kid 2K கிடம் பாத்துட்டீங்களா? அதுவுமே சூப்பரா ஆப்வியஸ்லி பாப்பேன்ல. அப்புறம் காலேஜ் தட் what is that, women and co-ed, அது கோயடா அதுவும் நல்லா இருக்குல்ல. உள்ள என்ட்ரானோனே பச்சைக்கு அதுவும் எஸ்பெஷலி அந்த women's காலேஜ்ல ப்ரோ அது எல்லாமே சமாட்டி ப்ரோ. அது அப்படி ரிலேட் பண்றதோட நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது, நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்களா? நான் விமென்ஸ் காலேஜ் படிச்சேனா. ஓகே. இல்ல, இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அப்படிதான் எல்லாரும் பசங்களா இருப்பாங்கல்ல, அப்படியே நடக்கும். ரைட். ஐ கேன் ரிலேட். ஏன்னா நான் படிச்சது ஸ்கூலிங்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ். அப்புறம் காலேஜ் வந்தோடனே கோஎட் அப்படின்ற மாதிரி நான் அதை ரிலேட் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி ஃபீலிங்ல தான் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் மை, அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உல்டா ப்ரோ, ஸ்கூலிங் ஃபுல்லா கோயடு, காலேஜ் போய் விமென்ஸ் காலேஜ் போட்டாங்க. நான் ஒரு முடிவோட ஆயிட்டேன், நான் வெறி ஆயிட்டேன் ஸ்கூலுக்கு அப்புறம். ஐயஸ் உமன்ஸ் வரல, நான் வர மாட்டேன், கோயடா இருக்கிறத பாருங்க, போய் தான் சேர்ந்தேன் நானு. எப்படி எல்லாம் ஒரு கிரேட். ஆல்ரெடி 12 வருஷம் இங்க போயிடுச்சு. ஹாய் ஸ்ரீ, நான் உங்களோட போஸ்ட்லாம் நிறைய பார்ப்பேன். நீங்க ஒரு பயங்கரமான ஆர்டன்ட் ஃபேன் அண்ட் அட்மைரர். பேசுறீங்களா? உங்ககிட்ட பேசினதே இல்லை. அங்க பேசுறேன் ஸ்ரீ. ஆமா, நான் கூட பாப்பாங்க, எல்லா போஸ்டர்ஸும் பார்ப்பேன். ஆமா, நான் ஆக்சுவலா ஸ்ரீனாலே அவங்களோட டிபில இருக்கான். பூர்ணிமா இருந்தாலும் நான் வந்து ஸ்ரீனா அவங்க தான் அந்த டிபி அப்படின்னு மைண்ட்ல இருக்கும். எனக்கும் சேம். பூர்ணிமா வரீங்களா? நீங்க தானே ஐஜில பிங்க் பண்ண அதே பர்சனா? ஹாய் ஸ்ரீ. வாங்க ஸ்ரீ, ஸ்பீக்கர் வாங்க, பேசலாம். நம்ம தானே இருக்கோம், வாங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணுங்க. சிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ், நீங்க உங்களுக்கு ஃபேவரட்? அவங்க ஹாய் ஸ்பீக்கர்
ஸ்பீக்கர் வந்துட்டாங்க ரொம்ப ஃபைனா நாளுக்கு அப்புறம். வாங்க தலை ஃபெடரர் நடல் சொல்லுங்க. இன்னைக்கு தாங்க நோட் ஓகே ஓகே பண்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். நான் வந்துட்டு அனிருத்தாவை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் நம்மளெல்லாம் ஒரு துச்சமா கூட மதிக்கல. ப்ரோ ப்ரொஃபைல் பிக்சரை கூட அப்படி இல்ல இப்பதான் ப்ரோ, அது பாத்திருக்காங்க. சரி குட்டியா இருக்கு பரவாயில்ல. ப்ரோ. இன்னைக்குதான் ஜூம் பண்ணி பார்த்தேன். Okay, okay. பாருங்க. Before anything, I'm so sorry, Divya, that you met with an accident. அதுக்கப்புறம் இன்னொன்னு சாரி, அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். I will call you. சாரி திவ்யா. பரவாயில்ல, ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலா நான் உங்களோட ஸ்பேஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், நீங்க பார்த்திருப்பீங்க. பட் ஐம் சோ சாரி, என்னால பெருசா ஆஃபர் பண்ண முடியல. ஏன்னா ஐ எம் அ பூர்ணிமா ஃபேன் இன் த மேக்கிங். ஸோ வந்துட்டு ப்ளஸ் ரொம்ப டைட்டா போகுதுங்க, அதனால எதுவுமே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர முடியல, அதனால மன்னிச்சிருங்க. ஸோ ஆனாலும் ஆஃபர் பண்ணுவாங்கல்ல. ஸோ எனக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில இதுல, என்னோட ஆல்பம் வந்துட்டு அந்த அந்த பிரியாணி பச்சடி அந்த அந்த இது, ஆமா அது அது வந்துட்டு நான் பூர்ணிமாவை தேடுறதுக்கு முன்னாடி அது என்ன தேடி வந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி வந்துட்டு நான் பார்ப்பேன். ஸோ இனிமே வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரேன், என்ன மன்னிச்சிடுங்க. பட் நீங்க எல்லாமே வந்துட்டு கமெண்ட்ஸ்ல லிங்க் போடுவீங்கன்னு நம்புறேன். ஸோ என்னையும் சீக்கிரமா உங்களை மாதிரி கண்டிப்பாக. ஆக்கிடுங்க. பிளஸ் வந்துட்டு அனிருதா உங்களோட ரிவ்யூ பார்த்தேன், மூவி ரிவ்யூ பார்த்தேன். சீக்கிரமா நானும் மூவி பார்க்கணும். ஸோ ரொம்ப ஹானஸ்டா போட்டிருந்தீங்க. அதாவது என்னன்னா ஃபேன்னா வந்துட்டு இப்படிதான் அப்படி இல்லாம ரொம்ப ஹானஸ்டா போட்டிருந்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது நானும் மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ இந்த லோப் ரொம்ப பயங்கர பிஸியா போகுது, அதனால. பட் இன் ஃபியூ டேஸ் I'll be in sync அது மாதிரி. Thank you so much for the opportunity. Thank you for your time. நான் வந்துட்டு நீங்க நம்ம ஹோம்ஒர்க்லாம் பண்ண மக்களுக்கு வேணாங்க, ஜாலியா வாங்க. அப்படியே இங்க எப்படியும் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். even if you don't have time, and then when you have ஸோ time obviously you'll watch. ஆக்சுவலா வந்துட்டு மெயினா வந்ததுக்கு காரணம் சுஷ்மிதாக்காகவும் அனிருத்தாக்காக தான் வந்தோம். ஏன்னா ரொம்ப ரிலீஜியஸா வந்துட்டு என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லி பண்ணிட்டே இருக்கீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ லைக் ஐ செட், ஐ எம் ஃபேன் இன் த மேக்கிங். ஸோ யா, ஆப்வியஸ்லி வெரி சூன். நான் முன்னாடி சொன்னேன், கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, மூவி ரிலீஸ்க்கு நம்ம எல்லாம் சேர்ந்து போறோம், சென்னையில இருக்கிறவங்க. கண்டிப்பா போறோம், இது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஐ வாஸ் ஃபெடரல் ஃபேன், பட் ஐ எம் நடல் ஃபேன் நவ். பட் இந்த பர்டிகுலர் மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த ப்ரொஃபைல இந்த பிக்சரை மாத்துறதுக்கு மனசே இல்ல. அப்படி ஓகே. நான் ஃபெடரர் ஃபேன் தான் எப்பயுமே. ஆல்வேஸ். ஓகே. பட் அது எப்படின்னா, எனக்கு லைக் டீனேஜ்ல இருக்கும்போது ஒரு அக்ரஷன் பிடிக்குது, அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஆக்சுவலா பிடிக்கும், ஆனாலும் என்னால அதை விட்டு கொடுக்க முடியல. அந்த ஒண்ணு புரியுது. அது எப்படின்னா வந்துட்டு கிரிக்கெட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சச்சின் பிடிக்கும், அப்புறம் வந்துட்டு டீனேஜ்ல வந்து சௌரவ் பிடிச்சிருச்சு, ஏன்னா பயங்கரமா தலை அக்ரஷன்ல இருப்பாரு, பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் தோனி பிடிக்கிறது கூலா இருக்கணுங்கிறதுக்காக. சோ அதே மாதிரி தான் எல்லா இடமும். வயசானதுக்கு அப்புறம் எங்களுக்குலாம் ஆயிடுச்சுல, அதான் நாங்க சொல்லிக்கிறோம். ஆமாங்க, முன்னாடி வயசு சொல்றதுக்குலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன், இப்ப நான் வந்துட்டு சொல்லுவேன். அதுவும் வந்துட்டு அனிருத்தாவோட வந்துட்டு வயசு சொன்னாங்களா, இந்த பொண்ணே சொல்லுது, ஏன் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எல்லா இடத்துலயும். பாத்தீங்களா, உங்களை இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தவங்க சொல்றாங்கப்பா. ஆனா பயங்கர ஃபிட்டா இருக்கீங்க, அந்த மாதிரி நானும் ஆகணும், அதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சூப்பர். வாவ் தேங்க்ஸ் மக்களே. திவ்யா கிட்ட சாரி, ஏன்னா திவ்யா எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க, அட்டெண்ட் பண்ண முடியல, பாவம் ஆக்சிடென்ட் வேற ஆயிடுச்சுனாங்க, வெளியில போயிட்டாங்க. நீங்க பேசுறதுலாம் ஜாலியா இருக்குது, நான் கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா. தேங்க் யூ ஃபாத்திமா. தேங்க் யூ சிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ், சூப்பரா பேசுனீங்க. ஓகே, சோ யார் இப்போ ஸ்பீக்கர் இருக்காங்க? லவ் பூர்ணிமா, ஹாய். மறுபடியும் நீங்க ஐஜில பிங் பண்ண அதே ஐடியா இல்லைனாலும் பேசலாம். உங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், அதர்வைஸ் ஆல்சோ யூ கேன் கிவ். யஸ்மின், ஹாய். சிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? இங்க வெளில போயிட்டாங்களா? இல்ல, ரைஸ் பண்ணிட்டு மறந்துருப்பாங்க வீடு. ஹாய் லக்ஸி. ஹாய். ஹாய் லக்ஸி. ஹாய். சொல்லுங்க, நீங்க உங்களோட ஃபேவரட் சொல்லுங்க.
என்னோட ஃபேவரட் வந்து டைப்ஸ் ஆஃப் மாம்ஸ் பிடிக்கும். பிறகு வாவ் ஃப்ரைடே எனக்கு நைட் ஃப்ரைடே நைட் அந்த இது பிடிக்கும். பிறகு வந்து சென்னையில புது பொண்ணு. பிறகு அந்த நார்த் மெட்ராஸ் ஏதோ ஒரு டைப்ஸ் நார்த் மெட்ராஸ்க்கு ஆமா ட்ரெஸ் கேர்ள் அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் முறை மாமன் அஹ், அதுல அப்புறம் செல்ஃபி காதல், ஆமா அதுக்கு நிறைய வியூஸ் இருந்துச்சு. ஐ ஹேவ் டு வாட்ச் தட். ரூம்மேட் ரூம்மேட் பார்த்துருக்கேன். அது. பிறகு ஹைவே ஹைவே தோழி நினைக்குவேன். ஹைவே தோழி. மற்றது வந்து கொரோனா டைம் அந்த அந்த பீரியட்ல வந்து எல்லாமே ஃபேவரிட்ஸ். அதுல ஒரு கிரீன் கலர் சுடியோட வருவாங்க. அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அந்த ஒரு ஆபீஸ் எனக்கு சீன் ஞாபகம் இருக்கு, டைட்டில் ஞாபகம் இல்ல. ஓகே அந்த ஆஃப்டர் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஆஃபீஸ் போகும்போது எப்படி போவாங்கன்றது தானே அதுதான் 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 பிரெக்னென்ட் அது. டைம்லயும் வேலை பாக்குறீங்க. ஐயோ பிரெக்னென்ட் இல்லையா, சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பு விழுத்துரு. அதுதான் 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 நைஸ் நைஸ். அதுதான் அவ்வளவுதான். உங்களுக்கு மறக்கவே முடியாத சீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லைக் இந்த சீன் மட்டும் நான் லூப்ல பாப்பேன்பா அப்படின்ற மாதிரி. ஆஹ் லூப்ல லூப்ல நான் ஓகே சாரி லூப் லூப் இல்ல. அவங்க அம்மாவோட ஒரு சீன் இருக்கும். அந்த அவனை வீட்டுல ஷூட் பண்ணின அந்த எபிசோட்ஸ் ஒன்னுல ஒரு பிராங்க் பண்ணுவாங்க. வயிற்றுக்குள்ள நோவுதுன்னு சொல்லி அவங்க சொல்லுங்க. அம்மா சீரியஸாவே கஷாயம் எல்லாம் காய்ச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அது ஆமா பிடிக்கும். அந்த சீன் வந்து லூப்ல நிறைய தரம் பார்த்திருக்கேன். வாவ் அது என்னன்னு சொன்னா செம நாங்க எங்க அம்மாவோட அப்படி ஃப்ரெண்ட்லியா பழகினது இல்ல. அச்சோ அந்த அந்த ஒரு பொண்ட் ஒன்று அந்த என்ன பார்க்கக்குள்ள நம்மளும் இப்படி பழகி இருக்கலாம் அப்படி நம்மள நினைக்க வைக்கும். அண்டர்ஸ்டாண்ட். அந்த அந்த இது எனக்கு நல்ல என்ன என்ன சொல்ற ஃபேவரட்டான சீன். அது மட்டும் நிறைய அவ்வளவுதான். சூப்பர். மீ டூ. ஐ கேன் கனெக்ட் வித் யூ. வேற வேற என்ன சீன்? அந்த ஃப்ரைடே நைட்ல வந்தவங்க கார் டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. அந்த சீன் பிடிக்கும். பிறகு வந்து ஒரு டேட்டிங் ஆப்புக்குரிய அந்த ஒரு டான்ஸ் ஃபுல்லாவே டான்சிங் டேட்டோ ஏதோ உண்டு. அதுல வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க இப்ப ரீசெண்டா கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவுல. நான் பாரு அது காதல் கொண்டேன் காதல் கொண்டேன் அது இல்ல 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 கட்டிக்கிட முன்னே நாம அந்த பாட்டு தானே சொல்றீங்க? இல்ல 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 காதல் கொண்டேன் ப்ரோ. இல்ல போ காதல் கொண்டேன் இருக்குல்ல, அதுலதான் அந்த டான்ஸ் டேட் பண்ணுவாங்க. ஓகே 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 டன். அந்த ரைட். டான்ஸ் அந்த மொட்டை மாடியில இருக்க மாதிரி. மொட்டை அதுதான் மாடியில அதுதான் அதுதான் அதுதான். ஃப்ரீ அண்ட் ஐ திங்க் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறது. அது அது பிடிக்கும். வேற எனக்கு சட்டனி ஞாபகத்துக்கு வரல. இவ்வளவும் தான். சூப்பருங்க. தேங்க்யூ. சுஷீலா உங்களுக்கு ஒன்னு சொல்லும் போது மட்டும் நீங்க ஹார்டின் போட்டீங்க. அப்ப நான் உங்களை பார்த்துட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப லூப் மோட்ல பாக்குற மாதிரி? ஆனா நான் அப்படி நிறைய பார்த்து நீங்க எதை சொல்றதுன்னு தெரியல எனக்கு. டக்குன்னு எது சொல்றதுன்னு தெரியலையா? மாட்டி விட்டேனா? ஆமா பரவாயில்ல சொல்லுங்க. இருங்க யோசிச்சுட்டு இருக்கேன். இருக்கு ஆனா இல்ல. அதுல வந்து நிறைய இதுல வருவாங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க பாத்திருப்பீங்களே. நான் பாத்திருக்கேன். அந்த ஃபுல்லாவே பாத்திருக்கேன். அது இருக்கு ஆனா இல்ல. அது ஸ்டார்டிங்ல வந்து அந்த நார்மல் கேர்ளா வர்றதும் அப்புறம் அந்த அராத்து கிட் மாதிரி வருவாங்க தெரியுமா? ஆமா அந்த இன்ட்ரோவே வேற லெவல் இருக்கு. அதெல்லாம் ஆக்சுவலி நான் ஓட்டி சூப்பரா இருக்குங்க. பாத்துருந்தேன். திரும்ப நானும் திரும்ப பாத்திருக்கேன். அது அந்த ஹேர் ஃபிளிப் பண்ணி வர்றது. அது ப்ரோ அது ரிங் ஒண்ணு போட்டிருப்பாங்க ப்ரோ அந்த தம் ஃபிங்கர்ல. அது நிறைய வீடியோஸ்ல போட்டிருப்பாங்க, அராத்தி வீடியோஸ்ல. அதை கேட்கணும் அது வச்சிருக்காங்களா இல்ல தொலைஞ்சு போச்சான்னு. அத கரெக்டி அனிருதா ப்ரோ அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஓகே உங்களுக்கு ஒரு வேலை இது. ஓகேவா? சொல்லுங்களா? அவங்க பத்திரமா வச்சிருக்காங்களா இல்ல தொலைஞ்சு போச்சான்னு மட்டும். ஓகே ஓகேவா? ஏன்னா நிறைய வீடியோஸ்ல போட்டிருப்பாங்க. அதுவும் தம் ஃபிங்கர்ல தான் போட்டிருப்பாங்க அந்த ரிங்க. நான் பார்த்த எல்லா வீடியோஸ் ஆல்மோஸ்ட் போட்டிருந்தாங்க. சிலதுல மட்டும் தான் இருக்காது. எந்த அளவுக்கு நீங்க உள்ள போய் பார்த்துருந்தீங்க?
ஐயோ நல்ல விஷயம் தானே. சுஷீலா எனக்கு நெக்ஸ்டா இருப்பாங்க போல. நான் சொல்லலப்பா. எந்த விரல்ல அந்த போட்டிருக்காங்க, ரிங்கோடவே எந்த நிறுத்திக்கிட்டோம். மோதிரம், கொஞ்சம் விட்டா எந்த மேடு கூட சொல்லிடுவீங்க போல. வேற லெவலுங்க. ஐ இன்ஸ்பயர்ட் யூ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஏதோ ஒரு இதுல நான் இந்த என்னன்னு தெரியல, நான் என்ன மீறி நானா பாத்துட்டு இருக்கேன் ஃபுல்லா. இதெல்லாம் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம்ல அந்த இருக்கானா இல்லல ஒரு இதுல வந்து பிந்தி கீழே வந்து குங்குமம் வச்சிருப்பாங்க ஓகேவா. அந்த இன்ட்ரோ இதுல அப்படி இருக்குமா. அதுக்கப்புறம் இன்னொரு இதுல வருவாங்க. அதான் ஒரு பையன் வந்து பின்னால வர என்ன ஃபாலோ பண்ணி வராமான்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க, ஞாபகம் இருக்கா? தெரியும். அவங்க வீட்டுக்கு ஆமா. பின்னாடியே அங்க பின்னாடியே போயிட்டு வராம. ஆமா. அது அந்த சமந்த் இதுவா இருப்பாங்கல்ல, அந்த இதுல போய் சொல்லுவாங்களே, அம்மா அம்மா இந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு இருக்கான் அம்மா பாவமா சொல்லுவாங்களே. ஆமா. அதுல இன்னசென்ட்டா வந்து சொல்லுவாங்க. குங்குமம் அதுல வந்து குங்குமம் மேல வச்சிருப்பாங்க. அந்த இதுவுமே நல்லா இருந்தது. அந்த அட்டையரசும் செமையா இருந்தது. அதுல அடக்க ஒடுக்கமான சான்ஸே இல்ல பிரிவு. அதெல்லாம். ஆமா அதுவுமே நல்லா இருந்தது. இந்த வருஷன் ஆல்சோ நல்லா இருந்தது. அந்த அராத்த இதுவுமே நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அந்த அராத்த இதுல டிரான்சிஷன் நல்லா வந்து காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த அராத்த இதுல டிஷர்ட் வந்து என்ன தெரியுமா, ஸ்டாப் ஷாப்பிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க. அது இது கோட்ஸ் இருக்கும் அதுல. இப்போ தெரியுது. அதுல ஒரு டோப் கேப், அதுவும் வேற லெவலு. டோப் கேப்பும் அந்த இதெல்லாம் இன்ட்ரோ பண்ணும்போது ஆஹா அப்படின்னு இருந்தது பாக்கும்போது. போய் அந்த பாத்தீங்களா? இன்ட்ரோவே பார்த்தனே. இல்ல அத வாங்கலாம்னு பாத்தீங்களான்னு கேட்டேன். இல்ல 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 ப்ரோ. அதுக்காக நம்ம அதெல்லாம் அவங்களே இல்ல. ஆக போனா முடியுமா ப்ரோ? அப்புறம் என்ன அவங்க ப்ரோ நீங்க கையில வாங்க வேண்டிய மாதிரி ஆயிரும். இது மாதிரி போனா நம்ம வந்து ஒரு ஆமா. அதுக்காகவே தனியா ஏர்ன் பண்ணும் ப்ரோ. அவங்க எவ்வளவு போட்டிருப்பாங்க. அதுவும் நம்ம அவங்களா ஆக முடியுமா? என்ன ப்ரோ நீங்க ஒரு நாள் வாங்குங்க ப்ரோ. சரி, இப்போ வாங்கலாம் ப்ரோ டோன்ட் வாங்கலாம். செவன்னு காணாம சொல்லி போயிட்டாங்களா? சிஎஸ்கே பின்னாடி அந்த எல்லாம் போட்டு வாங்குறோம்ல, அந்த மாதிரி தான். வேற எதுவும் இல்ல. ஓகே. இல்ல இல்ல ப்ரோ, அந்த மாதிரிலாம் நான் இதுவரையும் யாருக்கும் வாங்கினது இல்ல ப்ரோ. எவ்வளவு ரைட். எனக்கு ஆர்டன் வந்து ஃபேன் இருந்தாலுமே அது எனக்கு அந்த ஃபைனல் நமக்கா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம்ல, அன்னைக்கு வாங்கணும் அது. சும்மா போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் வாங்கிட்டு வரக்கூடாது. என்னைக்கா நம்ம ஏன் அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாங்கிக்கணும். அது நல்லா இருக்கும் அன்னைக்கு. சூப்பர். கரெக்ட் தான். வாஸ்தவமான பேச்சு. நீங்க வாங்கிருக்கீங்களா அது மாதிரி ஏதாவது உங்களை பார்த்து? வாங்கினது இல்ல, வாங்கணும்னு நினைச்சிருக்கேன். நிறைய இந்த ட்ரெஸ் அந்த வார்ட்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய அட்டையர்ஸ் பார்த்துட்டு வா இந்த மாதிரி காஸ்டியூம் வாங்கணுமே அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. நான் வந்து அந்த அதெல்லாம் சுல்தானா டான்ஸ்ல போட்டிருந்தாங்கல்ல அந்த பிளாக் கலர், அது எனக்கு ஆமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா. அது வாங்கணும்னு நினைக்கல, கேட்டுருங்க. சொல்றேன் எல்லா அப்டேட்ஸ். கேட்டீங்கன்னா குடுத்துருவாங்க ப்ரோ, கேளுங்க. அது வேணா ஓகே, வச்சிருந்தானா பாரோ வேணா தந்துருவாங்க. பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். கேட்டு பாருங்க, கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா. ரைட்டு. எங்க நம்ம சுஷ்மிதாவை காணோம். இங்க சுஷ்மிதா வெளியே ஏதோ போயிட்டாங்க போல கனெக்ஷன் ப்ரோ. ப்ராப்ளம் நினைக்கிறேன். கனெக்டிங்னு ஓகே வந்துருச்சு. ஓகே, பிங் பண்ணிருக்கேன். சுஷீலா பின்னாடி என்ன கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்டா? இல்லையே, அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஓகே. இது வேற யார்தோ இல்ல. நான் வந்து இன்மை வாழ்க்கை வந்து பார்த்தேன், லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். நம்ம ஹோம்ஒர்க் திரும்ப கூட அதை முடிச்சிட்டீங்களா? பத்தி பேசலாமே, ஏன்னா நான் பார்த்துட்டு வந்தேன்ல. அதான் ஹோம்ஒர்க் பண்ணி வந்துட்டீங்கன்றது இப்ப சரி, பதிவு அதான் பண்றீங்க. அததான் சொல்றீங்க. சரி, புரியுது புரியுது ப்ரோ. ஹோம்ஒர்க் பண்ணாலும் ஓகே தானே, ஸ்கூல்ல எல்லாமும் அப்படிதானே சரி, நம்ம அதுல ஒரு பாஸ் சீன் ஆகும். இருக்கும். நான் ஒண்ணு கேக்குறேன், இது எந்த இப்படி சீன்ல உடனே வருது சொல்லுங்க குவிஸா? வாங்க. ஆமா வெயிட் பின்ன வெயிட் நீங்க வெயிட். பாத்தீங்களா இல்ல, நான் டெஸ்ட் பண்ணும்ல. பார்த்துட்டேன், பட் எனக்கு வந்து வயசாயிடுச்சு, ஞாபகம் இருக்கு. சொல்றேன் சொல்லுங்க. இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கப்படாது. ப்ரோ கேளு ப்ரோ, அதான். கேளு. சரி சொல்லுங்க, என்னதான் சொல்றீங்கன்னு கேப்போம். ஏன் நீ சொல்லு, நீ என்னமோ கேட்க வந்தியா, அது கேளு. I'll see if I can recollect the scene. வியோட இந்த டைம்ல இருந்திருக்கணும். அவங்க வருவாங்க, நீ கவலைப்பட வேணாம், நீ கேளு. சரி, அந்த ம். பிபி டைம்ல அந்த மாட்னியாடா பம்பர கட்ட மண்டையா அப்போ ஒரு சாரி வியர் கஷ்டமான பண்ணிருப்பாங்கல்ல, அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின். அந்த ஆமா இது அதுல ஆமா. இன்மை வாழ்க்கையில போட்டிருப்பாங்க. அது சொல்லுங்க எந்த சீன்னு. டேய் நீ சரி, ஃபர்ஸ்ட் நான் உன்னை கேக்குறேன், நீ இன்மை வாழ்க்கையை எத்தனை வாட்டி பார்த்திருக்க இது வரைக்கும் சொல்லு. தெரியல, ஒரு 3 வாட்டிக்கிட்ட பாத்திருப்பேன் நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன், கதையை பார்த்தேன், எல்லா சாரியும் பார்த்தேன், நிறைய கட்டியிருந்தாங்க. எல்லாமே மைண்ட்ல வந்து எப்படி ஞாபகம் இருக்கு இதுக்கு. ஆமா, ஒயிட் கலர் கட்டினாங்கன்னு எனக்கு தெரியும்.
ஏங்க ஹோம்வொர்க் தெரியாது பண்ண ப்ரோ. சொன்னா அது உங்களுக்கு ஃபுல்லாலாம் தெரியவே பண்ண தெரியாது ப்ரோ. மாட்டீங்களா? அது வரதே ஒரே ஒரு சின்ன இதுல தான் வருவாங்களே. ஒரு 10 செகண்ட் நான் என்னமோ தான் வரும்னு ஃபுல்லா தானே நெனைக்கிறேன். பார்த்தேன். ஏன் 10 ஆமா. செகண்ட்ஸ் தான் 10 இருக்கும். செகண்ட்ஸோ 20, 30 செகண்ட்ஸ் என்னமோ அவ்வளவுதான் வரும் லெஸ் அதுல. ஒரு நிமிஷம் லெஸ் தென் 10 செகண்ட்ஸ் தான் அந்த வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் பொண்டாட்டிலையும் மாடர்ன்ல லெஸ் தென் 10 செகண்ட்ஸ் தான் வருவாங்க. அது நான் பார்த்தேனே ம். அப்படி. அத பாத்தீங்கல்ல, ஏன் இத பாக்கல? அப்போ இத சொல்லு. அதான். அப்போ ஒழுங்கா பாக்கல நீங்க. ப்ரோ எப்படி பார்த்து மாட்டீங்க பாத்தீங்களா? ரிவ்யூலாம் போட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? ப்ரோ ரிவ்யூ போடலாம் ப்ரோ. இவ்ளோ தூரம் நீங்க நான் பாக்கணும்ல. கதைய பத்தி போட்டேன் ப்ரோ. பார்த்தேன். ம். நான் இனிமே ஹைலைட்ஸ்லாம் வாழ்க்கையில இதை போட்டீங்களே எவ்வளவு ப்ரோ. வாட்டி பார்க்கணும் தெரியாது. இன்மை இப்படி எல்லாம் வாழ்க்கையில நீங்க கேட்பீங்கன்னு இன்னும் இன்மை தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையை பார்க்கணும். இன்மை வாழ்க்கை என்னுடைய சரி வேணாம், என்னமோ ஒரு டைலாக் சொல்ல வந்தேன். ஏதோ ஒரு ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு நீ. அதான் ப்ரோ, அவங்க இன்மை வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க ஃபுல்லா ஃபாரெவர். அது வரைக்கும் நான் அதை எவ்வளவு டைம் வேணா லூப்ல செம. பாப்பேன்ல. இததான் நான் எதிர்பார்த்தேன். லூப்ல பாப்பேன்ல. அதான் அந்த சொல்றேன். இன்மை வாழ்க்கையே இன்மை வாழ்க்கையில லூப்ல பாப்பாங்களாம். எக்ஸாக்ட்லி. ரைட். ஆனா ஃபெயில் ஆயிட்டீங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பாஸ் கூட இல்ல. ஆமா ஆமா. ட்ரை கூட பண்ணல. நீங்க கேட்டது ஒரு 10 நீங்க எடுத்த உடனே வந்து ஒரு டெஸ்ட்ல எப்படி வைப்பாங்க, யூனிட் டெஸ்ட் வைப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் ஏதோ சைக்கிள் டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம் அண்ட் எக்ஸாம். சரி ஓகே. ரொம்ப ஃபேமஸ் டயலாகுங்க. என்னங்க நீங்க அத விட்டுட்டீங்க? அந்த சாரி இத நீங்க எப்படி விட்டுவீங்க அதெல்லாம்? ப்ரோ அந்த டயலாக் வராது ப்ரோ. அந்த சாரி ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற? நான் ஒரு வாட்டி பார்த்தேன் அப்படியே அந்த ஸ்டோரி லைன். அண்ட் நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட ப்ரோ அவங்க தான் ப்ரோ சாரி போட்டுருப்பாங்க. அந்த அவங்க சாரி தான் saree நீங்க யார் போட்டிருப்பாங்க. பாத்தீங்க? அதே saree தான் போட்டிருப்பாங்க. சொல்லுங்க. மாட்டீங்களா? மாட்னியா? சரி விடுங்க, பாவம். அல்ல ப்ரோ, அதை பத்தி பேசுவோம், பரவாயில்ல. வேற ஏதாவது கொஸ்டின் வேணாம், கொஸ்டினே கேட்காதீங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி ஓகே. அந்த டாட்டூ சீன் வேற லெவல்ல இருந்ததா? ஆமா. அவங்க இன்ட்ரோல வரும்போது ஏதோ பாரு, அதுக்காக டயலாக சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல சொல்ல மாட்டேன். மகாதேவன், அனிருத்தா மோகன். ஆமா. ஓகேவா? அவரை கூப்பிட்டு கேட்டா கூட அவர் மறந்துருப்பாரு. ஆமா ப்ரோ, கூப்பிடுறேன் ப்ரோ. ஒரு நாள் கூப்பிடுறேன் இருங்க. ஒரு நாள் கூப்பிட்டு இது நிஜமாவே ப்ரோ இன்மை வாழ்க்கைய பத்தி மட்டுமே ஒரு ஸ்பேஸ் போடுங்க ப்ரோ. போடுவோம், நம்ம கூப்பிடுவோம். ஓகேவா? சூப்பர். கூப்பிடுவோம். அதுக்குள்ள அவரை நான் 10 கூப்பிட்டு வாட்டி பார்த்துட்டு வருவேன். அன்னைக்கு நீ என்ன கேளு. அப்ப நானும் 10 வாட்டி பாக்குறேன். அப்ப நான் அதுக்கு மேல கேக்குறேன் வாங்க. யாரு பண்றேன்னு பாப்போம். அடுத்த வாரம் கூட ஓகே. போடலாம். அடுத்த வாரமா? சரி ஓகே. சரி ஓகே. ஓகே. நான் அந்த டாட்டூ சீனை தனியாவே எடுத்து நான் அது போஸ்ட் போட்டிருந்தேன். ஆமா உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் சொன்னேன். நீங்க அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாமே நிறைய போடுங்க. என்னது? சுஷ்மிதா, என்ன நீங்க ஓரமா லிசனரா இருக்க, இன்வைட் டு ஸ்பீக் பண்ண மாட்டியா? உன்னை காணோம் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆமா, சுஷ் எங்கன்னு நாங்க தேடிட்டு இருந்தோம். ஏங்க லவ் பூர்ணிமா, எவ்வளவு நேரங்க லிசனரா இருப்பீங்க, வரீங்களா? நானும் அமுக்கிட்டே இருக்கேன். சரி, அப்போ லிசனர்ஸையும் நம்ம வந்து எங்கேஜ் பண்ணணும்ல. ஏதாவது போட்டோஸ் போடுவோமா உள்ள? போடுங்க. ப்ரோ இன்மை வாழ்க்கை டைட்டில் கார்டு வரும்போது ஒரு இது வருவாங்கல்ல, அது போடுங்க ப்ரோ. செமையா இருக்கும். அது ப்ளூ இல்ல கிரீன் மாதிரி. அது ரெண்டும் அந்த சி கலர்ல அது ஒரு மாதிரி. ஆமா செம்மையா இருப்பாங்க அதுல வரும்போது. போடு, நாம போய் ஒயிட் சாரி தேடிட்டு வரேன். எது அந்த ஒயிட் சாரி? அதை கண்டுபிடிக்க முடியாதே. என்ன நீ பவு காமிச்சாங்க. இப்ப அணி அதுக்குன்னே போய் இப்ப 4 முறை அவங்க பாக்கணும், அப்பதான் தெரியும். பண்ண மாட்டேன் இப்போ நான். ஏன்னா இப்போ மொபைல்ல நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. நான் வந்து ஒரு நியாயமான பர்சன். ஓகேவா? அப்படி எதனா இதுனா போய் பார்த்துட்டு வருவேன். டெடிகேஷன் அங்கதான் இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. அப்படிதான் இருக்கணும். பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. எல்லாரும் லிசனரா இருக்காங்க. எனிபடி எல்ஸ் வாண்ட்ஸ் டு டாக்? நீங்க பேசணும்னாலும் நாங்க கண்டினியூ பண்ணி பேசுவோம். நீங்களும் பேசலாம். பாய் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நாங்க ஸ்ரீ 10 o'clock மேல வரேன்னு சொன்னாங்க. லவ் பூர்ணிமா கடைசிக்கு லிசனரா இருப்பாங்க போல. ரீல்ஸ் ரூல். நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்.
திவ்யா திவ்யா அவங்க ஸ்பீக்கர் வந்துட்டு லிசன் ஆயிட்டு இருக்காங்களே. உங்க ஹாஸ்பிட்டல்ல சரி ப்ரோ, இப்பதானே அந்த இதுவானாங்க. சொல்லுங்க சுஷிலா. அந்த அடியாத்தி சாங்காச்சும் கேட்டீங்களா? ஸ்பேஸ் இருங்க சொன்னனே இருங்க, லாஸ்ட் ஸ்பேஸ் வீக்ல. என்ன பங்கம் பண்றதுக்கா? இல்ல ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ நான் கேக்குறதுக்கு. ஒரு சாங் கேட்டேங்க, ஓகேவா? அந்த சாங் என்னன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க சொல்லுங்க. தெரியாதுங்க, சொல்லுங்க. என்ன சாங் அது? நீங்க போஸ்டே போட்டிருந்தேனுங்க. சரி ஓகே, நான் லிசனர்ஸையும் என்கேஜ் பண்றதாக என்னோட போஸ்ட்டை நான் இங்கே ஷேர் பண்றேன். கிவ் மீ ம். மினிட். கண்ணால பார்த்தாக்கா சாங்க்கு யார் இங்க எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? அது ஃபுல்லா பாக்கல ப்ரோ. அந்த இது சாங் மட்டும் கொஞ்சம் கேட்டேன் ஆக்சுவலி. அது எடிட்டா அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. நான் எப்படியோ கேட்டானு சாங்கா லாக்ஸி மட்டும் கேட்டிருக்கேன். புடிச்சிட்டாங்க. லாக்ஸி ஃபேனா? ஆமா, கண்ணால செம்ம சாங் ப்ரோ. அது போய் பாரு ப்ரோ சுஷ். எனக்கு அந்த சாங் எடுத்தாலே அவங்க 2 பேரும் ஞாபகம் தான் வரும். ப்ரோ அவங்களோட சாங்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருங்க, எல்லா இதுலயுமே செம்மையா வருது தெரியுமா? எப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியல. எப்படிதான் முடிக்கிறாங்கன்னு தெரியல. கை தூக்குறாங்க. ஆமா. பேசுறீங்களா? லாக்ஸி நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேச முடியாது, ஏதோ நம்ம கட்டத்துல ஒண்ணு மாட்டின்னு பண்ணுவோமா? இருப்பாங்களோ. அந்த சாங்கை ப்ளே பண்ணுவோமா கொஞ்ச நேரம்? பண்ணுங்க. என்னோட லேப்டாப்ல ப்ளே சூப்பர். பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. ம். லைஃப்ல சண்டை வேணும் ப்ரோ. ஏங்க போதுங்க, இந்த போதுங்க. சிவான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. எல்லாருமே லிசனரா? அவ்வளோ இல்ல, விக்னேஷ் ஐ திங்க் ரிக்வெஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது அப்படியே லிசன் ஆயிட்டாரு. சோஷ் என்ன ஆச்சு? கனெக்ஷன் வெளில போயிட்டு போயிட்டு வரீங்க போல. அவங்க ஏதோ ஆஃபீஸ் கால் கூப்பிட்டுட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. வேற யாராவது பேச வரீங்களா? மகா வரீங்களா? டிஎம் பண்ணுங்க, பேச முடியுமா இல்லையான்னு. ஹாய் டாக்டர் அமு, வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹாய் அம்மு, வாங்க மேல வாங்க. ஆட்டின் மட்டும் கொடுக்குறீங்க. வருவாங்க வருவாங்க. சுஷீலா அப்புறம் சொல்லுங்க. ஆமா, கேட்டா வராத வந்து வரைக்கும் ரிங் நம்ம தான் போட்டீங்க. பேசணும். வருவாங்க, வில் வெயிட். சண்டை போடுறதுல அவங்க தண்ணி குடிக்கவே போயிருப்பாங்க போல. ப்ரோ என்னது ப்ரோ சொல்லணும் சொல்லுங்க. ஹாய் டாக்டர் அமு, எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் நீங்க ஹாய் லாஸ்ட் டாக்டர் வீக் அம்மு, வரல. எப்படி இருக்கீங்க? சொல்லிட்டேன் ப்ரோ. நீ என்ன பேரட்டா? இந்த ஆதி காலத்து காமெடிமா, சைலண்டா இருமாங்க. ஏமா? Hi, ஹாய் ஹாய். ஹாய் அம்மு. miss you all. we miss you too. மிஸ் பண்ண வேணாங்க, அதுக்கு தான் இங்க இருக்கோம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க லாஸ்ட் வீக் வரல, ஓ அதனால மிஸ் பண்ணிருக்கீங்களா? அக்செப்டட். ஸோ நீங்க முன்னாடி பார்த்துருக்கீங்களா ராத்தி, இல்லை பின்னாடி பார்த்துருந்தாலும் ஓகே, ஆக மொத்தம் பார்த்துருக்கீங்களா? யா பார்த்துருக்காங்க. அதை பத்தி நான் சூப்பர். பேசுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணல டியூ டு சம் நீங்க எக்ஸாம். ப்ரிப்பேர்லாம் நீங்க எதுக்குங்க பண்ணோம்? யாருமே சும்மா ப்ரிப்பேர் உங்களுக்கு பண்ணல. ஞாபகம் இருக்கிறது.
நான் அந்த ஆஃபீஸ் மீட்டிங் அங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஜாலியா உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. அந்த முறைமாமன் வெப் சீரிஸ் ஃபுல்லாவே பிடிக்கும். அதெல்லாம் கியூட்டா பண்ணுவாங்க. எல்லாமே குட்டி குட்டியா ரொம்ப கியூட்டா இருக்கும் அவங்க பண்றது எல்லாமே. வாவ் மை ஃபேவரட் டூ. ம், 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 ம். முறை மாமனுக்கும் எனக்கும் போன ஸ்பேஸ்ல இருந்து ஒரு கனெக்ஷன். போன ஸ்பேஸ்ல இருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போட்டுக்கோங்க. சுஷ் தெரிஞ்சிச்சு, புடிச்சிட்டாங்க. சுஷ் புடிச்சிட்டாங்க. நீங்க என் தலைவி காணோம். சுஷ்மி. அவங்க வெளில போயிட்டு போயிட்டு வந்து இருக்காங்க. திருப்பி மேபி போயிட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ் கால் இருக்கு போல. இல்ல இருக்காங்க. அவங்க பேசுவாங்க. சுஷ்மிதா வாங்க. என்னது இது ஃப்ரைடே 10 மணிக்கு எப்படி? ஃப்ரைடே 10 மணிக்கு. வேற என்ன அம்மு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைக் லூப் மூட்ல பாக்குற மாதிரி ஏதாவது வீடியோஸ் யாராவது இது? அதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க. Thank you, முறை thank மாமன் எது ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்கலாம்ல, அதுவும் யோசிக்கணுமா? இல்ல அவங்க வில்லேஜ் கேர்ளா இருப்பாங்கல்ல. ஆமா. அது சடனா அவங்க மாமா வீட்டுக்கு வருவாங்க. இவரு பார்க்காத மாதிரி இருப்பாரு. இவங்க பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க. அவர் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் செம்ம கியூட்டா இருக்கும். லாஸ்டா ஆமா, இருக்கும் அவரு நம்ம லாஸ்ட் அவர் ரிவீல் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் இல்ல? இருக்கும். பயங்கர சூப்பரா இருக்கும் அது. நீங்க சொல்லுங்க. சரியில்லையே. ஏன் யாருமா சரியில்லை? யாருமே சரியில்லை. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க பாத்திருக்கீங்க முறை மாமன்? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லங்க பார்க்கல. தெரியுமே. அதுக்கெல்லாம் பாருங்க அவங்க மியூட் பண்ணி அவங்கள பேச விடுங்க. பேச. நீ வேற ஆமு நடுவுல ஆமு தேஞ்சு நீங்க போன பேசாம டயர் மாதிரி சிரிக்கிற. வெயிட் பண்ணு. இது பேசட்டும். சொல்லுங்க டாக்டர் அம்மு. இருங்க, பதட்டமா ஆகுது இல்ல. என்னிடம் பேசுவதற்கு பதட்டமா? வாவ், ஐ அம் சோ ப்ரவுட். சொல்லுங்க இப்ப மேம். எப்படி தனுஷ் வந்து உட்காந்துட்டு இருப்பார்ல, யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி, யாராவது என்ன காப்பாத்தி இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ட்ரை பண்ணாம ஆனா அவங்க என்ன ப்ரூட் பண்றாங்க. நீங்களே பேசிக்கோங்க. அவங்களுடைய டார்கெட் ஃபுல்லாவே நான் இருப்பேன். நான் பேச விடலையா? அதனால நீங்களே பேசுங்க. அனி ப்ரோ வாங்க, நீங்க வந்து இங்கதான் உங்களுடைய இருக்கேன். ஃபேவரட். வாங்க வாங்கன்னு முதல்ல இருந்து கூப்பிட்டுனே இருக்கீங்க. சொல்லுங்க. ஐ நீங்க அம் ஆல் சொல்லுங்க இயர்ஸ். அதுக்கு மேல நீ கேட்கலாம். கேளுங்க. வாங்க சொல்லுங்க உங்களுடைய வாங்கன்னா நான் ஃபேவரட். நடந்தா வர முடியும். இங்கதாங்க இருக்கேன். ஓகே, நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னேங்க உங்களுக்காக மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து டைப்ஸ் ஆஃப் பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். இன்னசென்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை விட ஒரு படி மேலாக 10 செகண்டுக்கு மட்டும் வரும் மாடர்ன் பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வேற என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? சீரியல் வர்சஸ் ரியாலிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் டஸ்கி பொண்ணு பார்த்தேன். அது சூப்பர். அந்த ஃபைனலாக சொன்ன டைலாக்ஸ் அதான் சொன்னோம்ல, எல்லாத்துலேயும் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி பாயின்றவங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல. என்னோட ஃபோன் வேற நடுவில் லாக் ஆயிடுச்சு. நான் பேசுறது கேட்குதுல்ல? நல்லாவே ஓகே. கேக்குது. எல்லாத்துலேயும் ஒரு ஹியூமர் கண்டென்ட்டோட இருக்கிற ஒரு வீடியோஸில் ஃபைனலி தெர் வில் பி சம்திங் டு டேக் ஃப்ரம் தட். அதுதான் அந்த ஹிட்டு. தட் ஸ்கோர்ட் அ ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த டஸ்கி பொண்ணுல சொல்லுவாங்கல்ல, என் கடைசியில கதைக்கு சொல்லுவாங்க. நான் தான் ஹீரோயின், நீ கொடுங்கடா போடா அப்படின்னு. அவங்க கதைக்கு அவங்க தான் ஹீரோயின், என்னுடைய கதையிலும் அவங்க தான் ஹீரோயின். இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் கேட்டா கேட்கட்டும். ஏன் கதையிலயுங்க? ஹலோ, சரி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேணாம் நாங்களும் பதிவு பண்ணிக்கிறோம். வச்சுக்கோங்க. ஐ வில் பி கிளாட் தட் ஷீ இஸ் a heroine in many lives. அந்த ஒரு ஆள் தானே அப்படி சொன்னா அந்த அப்ப இதுல. ஹலோன்னு மட்டும் ஏதோ வந்துச்சு. ஹலோ வேர்ல்டு அடிச்சு ஹலோன்னு சொல்லிட்டேன். நீ அப்புறம் பேசு. டாக்டர் அம்மு கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் அளித்து விடுகிறேன்.
அதுக்கப்புறம் நான் 90s vs 2K பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அந்த கான்செப்ட் எனிவேஸ் எனி அதர் இன்ஸ்டாகிராம் ரீல் ஆர் சம்திங் வந்தாலே நமக்கு பிடிக்கும்ல. ஸோ இட்ஸ் ஐ மீன் ஃபார் த கான்செப்ட் இவங்க பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த காலேஜ் விமன் அண்ட் கோஎட், அதில் விமன் காலேஜ் பண்ணது நல்லா இருந்துச்சு. எல்லாத்துலேயும் டக்கு டக்குன்னு நிறைய ட்ரெஸ் மாற்றிட்டே இருப்பாங்க, அது எனக்கு பிடிக்கும். எல்லாத்துலேயும் அதே கண்ணு தான், ஆனால் வந்து அதை ஒரு 10 வாட்டி பார்க்கறதுக்கு பிடிக்கும். பயங்கரமான ஆளா இருக்கியா? எல்லாத்துலேயும் தம்பி அதே பேச அதுதான். நினைச்சேன். பயங்கரமான ஆளா இருக்கீங்க. என்னது புரியல? உங்களை ஏதாவது கலாச்சா புரியலன்னு சொல்லிட்டு வந்துருவீங்க உடனே. புரியாது எனக்கு. புரியாது, தெரியும், இதெல்லாம் புரியாது. ஆமா, என்ன சொன்னாங்கன்னு ரிப்பீட் பண்ணவா? பயங்கரமான ஆளா இருக்கியா அப்படி சொன்னாங்களா? டம்மி Okay, okay. பீஸ் நினைச்சோன்னு சொன்னாங்க, அதையும் பதிவிட்டுக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே. ரம்யா பேசுறீங்களா? ஹாய். இல்ல, உங்களுக்கு எப்போ வேணுமோ ரிக்வெஸ்ட் பண்ணலாம். லவ் பூர்ணிமா ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? ஹாய் லவ் பூர்ணிமா. உங்க பேர் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குங்க. நல்ல பேரு. என்ன விட கிரிஞ்சா இருக்குங்க நீங்க பண்றது. இல்ல, நான் இது எப்போதான் ஆமா, நினைச்சுங்க. நீங்க பரவாயில்ல, என்னோட ஒரு கிரிஞ்சு ஒரு ஆள் இருக்கா? ஓகே, பரவாயில்ல. ஐம் ஹாப்பி. நான் பாஸ் ஆயிட்டேன். கிரிஞ்சிகள் வேணுங்க லைஃபுக்கு, என்னங்க வேணும் தான், அதுக்காக இப்படியா? இப்படியா? தெரியுது, நான் ரொம்ப வெள்ளந்தியான பிள்ளை, எல்லாத்தையும் சொல்லிடுவேன் வெள்ள. எப்படி நீங்களே சொல்லிக்கூடாது. பாருங்களா பேச. ஹாய் ரம்யா. ஷெர்லு, நீ சும்மா ஆபீஸ் கால்னு ஊர் ஏமாத்திட்டு இருக்க. நான் ஓன் டைம்லயும் நான் வேலை பார்க்குறேன், நைட்டு காலையில ஏன் டைம்லயும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்பயுமே இருப்பேன் அவைலபிளா. இவ கால் முடிச்சிட்டேன் ப்ரோ, நான் நைட் ஷிஃப்ட்ல இருந்தேன் அப்படின்னு 2 மணிக்கு தான் வருவா. சும்மா கேட்டா உடனே கால்ல இருக்கேன் ப்ரோ அப்படிங்க வேண்டியது. நல்லா ஏமாத்துது இந்த ஷெர்லு. சுஷ்மிதா என்ன இருக்கீங்களா? அவங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. ஆமா, அவங்க ஷெர்லோவின் பாதை கடைபிடிக்க போறாங்க. அப்படிலாம் இல்ல. வேற சுஷீலா. ஹாய், பூட்டு போட்ட சுஷீலா. சுஷீலா. எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியிருந்துச்சு. ஸோ ரம்யா ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எங்க சுஷீலாவே காணாம போயிடுச்சு, வாய் ஓயாம பேசும். ஹாய் ரம்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரம்யா. ஸ்டார்டிங்கில் மௌன விரதமா எல்லாரும்? ரம்யா கேக்குதா? ஹாய், சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆராத்தி பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம். வெப் சீரிஸ் ஆர் எனிதிங். ஆக்சுவலி நான் ஆராத்தி பார்த்ததே இல்லை. ஓகே, பரவாயில்ல, இனிமே பாருங்க. அப்புறம் பார்க்கணும்னு நினைச்சு அப்புறமா பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்க ஆரம்பிச்ச உடனே என்னாச்சுன்னா, ஐயோ இது பூர்ணிமாவே இல்லை, வேற யாரோ சப்பியா இருந்தாங்க அதுல, இப்போ டோன்டா இருக்காங்க. ரெண்டுமே பிடிச்சிருக்கு எனக்கு. லுக்க சொல்ற, அவங்க அந்த இப்படியும் காமெடி பண்ணுவாங்கன்னு பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா ரம்யா? பாத்தீங்கல்ல, அவங்க பிபில எப்படி அடக்கமா இருந்தாங்க. ஆக்சுவலி ஆராத்தி தான் அவங்க உண்மையான இதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூல எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க.
பிபில வந்து அப்படியே எதுவுமே தெரியல, அமைதியின் மறுரூபமா இருந்துட்டு போயிட்டேன். நம்ம பூர்ணிமாவா இது அப்படின்னு நீங்க ஷாக் ஆயிருக்கீங்க அப்போ பார்த்துட்டு. ஆமா, ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாம் பார்த்தோன்னே நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேன்னா, கோவிட் அப்ப ம் எ டே இன் மை லைஃப் அப்படின்னு vlog மாதிரி போட்டிருந்தாங்க. அததான் ஃபர்ஸ்ட் இப்ப நான் பார்த்தேன் பிபிக்கு அப்புறம். சூப்பர். ஆக்சுவலி பூர்ணிமாவை மிஸ் பண்றேன்னு நம்ம யாரும் சொல்லவே கூடாது. அவங்க ஆமா வந்து ஆக்சுவலா எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கு. ஆமா 592 அதான் வீடியோஸ் வரதுல கிட்ட ஒரு இருக்கு. ஒரு வீடியோ இருக்கு. ம். அப்புறம் அது பேர் என்ன, ஏதோ ஒரு ஆப், ஜோஷ் அந்த ஆப் பேர் ஜாஷ் என்ன ப்ரோ? ஜாஷ் ஏதோ ஒரு ஆப் அதே அதே ஹலோ ஹலோவா? ஜோஷ் ஜோஷ் தானே. ஆ ஜோஸ் ஆப். அதுல ஒரு 1000 வீடியோ இருக்கு. யூடியூப்ல ஒரு 500 வீடியோ இருக்கு. ஆமா இதெல்லாம் ஒரு வாட்டி பார்க்கவே நமக்கு சூப்பரா இருக்கும். அது ஒரு லூப்ல வேற பார்த்தோம்னா மிஸ்ஸே பண்ண மாட்டோம். இனிமே நம்ம மிஸ் யூ போஸ்ட் எல்லாம் போட போடவே தகுதி கூடாது. இல்லாம இனிமே போயிட்டு. போடுவீங்க மிஸ் யூ. மிஸ் யூ போஸ்ட் பதிலா அந்த போஸ்ட் எடுத்து போடுவோம். எப்படி எப்படி சொல்லுங்க சொல்லுங்க ரம்யா. அதை தவிர வேற ஏதாவது? அவ்வளவுதான், நிறைய பார்த்திருக்கேன். பர்டிகுலரா எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஐயோ இது பூர்ணிமா இல்ல ரியாக்ஷன் தான். அப்புறம் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன், பழைய இன்டர்வியூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லொடலொடன்னு பேசிட்டே இருக்காங்க. பிபில தான் கொஞ்சம் கம்மியா, வேணும்ட்டே வாலண்டியரா கம்மியா பேசின மாதிரி இருக்கு. ரைட். கியூட்ல அவங்க. செம்ம cute. ஆமா ரொம்ப கியூட். சரி சரி ப்ரோ. என்ன ப்ரோ நீ சொன்னதை தானே நான் திரும்ப சொன்னேன். ஆல்ரெடி என்ன இங்க வந்து கோஷிங் கேட்டு அட்டாக் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. நீ அந்த கேங்ல சேராது. ஓகேயா? களம் 8 புலந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் சேர்த்துக் பாக்குறேன். கொள்கிறேன் என்றாங்க. ஒருத்தவங்க ஜாயின் பண்ண போறாங்கப்பா, நமக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க. யாரு யாரு? யாரு யாரு புரியல. ரம்- இதுல கேட்டா அப்படிதான் ப்ரோ இருக்கும் உங்களுக்கு. யாரு யாரு? ஏதோ ஒண்ணு பெருசா பிளான் பண்றாங்க போல. எனக்கு புரியவே இல்லைங்க அவங்க என்ன பேசுனாங்க. சரி அவ்வளவுதான். வேற யாராவது யாராத்தி பத்தி பேசுங்க. நான் ஒரு 5 வீடியோஸ் தான் பார்த்திருக்கேன். டைம் இல்ல. அந்த 5 டைம் இல்லன்னு இல்ல, அவங்களுக்காக இருக்கு. இருக்கு. பட் நானுமே 6-7 அவ்வளவுதான் பார்த்திருக்கேன். பட் பார்க்கணும். டெய்லி பார்ப்போம். அதான் மிஸ் பண்ணிட்டே இருக்கோமே 24/7. இது ஒண்ணு வேற என்ன வேலை? மிஸ் பண்ணீங்கன்னா இத போஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஜோஸ்ல தான் ஸ்டார்ட்டா இருக்குமா? ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜோஸ்ல போய் ஒரு 5 வீடியோ பார்த்துட்டு அடுத்து இப்படியே வேலையை கண்டினியூ நீ 5 பாப்பி. வீடியோ பார்ப்ப, நான் ஒரே வீடியோ 5 வாட்டி பார்ப்பேன். நான் பார்த்து அதை ட்வீட்டா போட்டு. ப்ரோ இத நீங்க லாஸ்ட் பேஸ்லயே சரி சொல்லிட்டீங்க ப்ரோ. எனக்கு ஒரு ஜோஸ் ஆப்ல ஒரு டவுட். இது உங்களுக்கும் வந்திருக்கா சொல்லுங்க. இது iOS பக்னு சொல்லிடாதீங்க. நான் போயிட்டு ஒரு வாட்டியும் அவங்கள சர்ச் பண்ணி ஃபாலோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? அவங்க ஒரு ஆள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்காக தான் போனேன். அப்புறமா நான் திரும்ப நெக்ஸ்ட் டே ஆர் சம்டைம் வந்து திரும்ப பார்க்கும்போது அது திருப்பி ஃபாலோவே ஆயிருக்கா. திரும்பியும் ஃபாலோ பண்ணுவேன். இப்படிதான் நான் ஒரு வாட்டி 10 வாட்டி ஃபாலோ அமைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு? அப்படிதான் சர்ச் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சர்ச் பண்ண அப்புறம் ஃபாலோ போட்ட உடனே ஃபாலோயிங்னு வரும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஆமா, நம்ம அது அந்த அந்த ஆப் ஆப் ஓபன் பத்தி பண்ணா திருப்பி தெரியல. அது அது போயிருது. அவங்க போடுற போஸ்ட் ஆர்டராவே இல்ல. அது என்ன ஆப்னே எனக்கு புரியல. அது என்ன ஆப்போ ஆனா நல்லா இருக்கு. ஐ மீன் ஃபார் செக்கிங் அதான் ஹர். அது எப்ப போட்ட போஸ்ட், ஒரு டேட் இல்ல, ஒரு கமெண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆமா யாரா- ஃபாலோவர் கவுண்ட் மட்டும் தான் யாராவது இருக்கு. எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கா? நீ அது உனக்கு மட்டும் பிகாஸ் அந்த ஆப்பே ஒரு ப்ராப்ளம் தான். நானும் ட்ரை பண்ணிருக்கேன். ஃபாலோ நெக்ஸ்ட் டே போய் பார்த்தா ஃபாலோ வந்து வெளில வந்திருக்கும். நெக்ஸ்ட் திருப்பி போய் சர்ச் பண்ணி தான் ஃபாலோ கொடுக்க வேண்டியதா இருக்கும். நானும் பார்த்தேன். நான் ஒவ்வொரு பார்க்கணும்னா போயிட்டு சர்ச் பார்ல சர்ச் பண்ணி அதுதான் உள்ள போறேனே. அதுக்கு நான் பார்த்தேன். சரி நான் மைக் விட்டு போறேன், நீங்க பேசுங்க. மைக் விட்டுலாம் போவானாம் ப்ரோ. இங்க நிறைய மைக் இருக்கு. பஞ்சமே இல்லை. யஸ்மின் யாரு இப்போ பேசு? டைம் டு லீவ் ஸ்பேஸ் சென்ட்ரல்லா? ஓ டிபி மாத்திட்டீங்களா? வேற யாரோ நினைச்சிட்டேன். ஹாய் சாம், பேசுறீங்களா? இல்லை கேட்பாளராகவே இருக்கிறீர்களா? சுஷீலா அடுத்து என்ன பாட்டு போடலாம் சொல்லு.
அந்த பிளேலிஸ்ட். அடியாத்தி சாங் போட்டு விடுங்க ப்ரோ. ஓகே. டிவில கனெக்ட் பண்ணி போட்டுடுங்க, செமையா இருக்கும். நீங்க அது கேட்கவும் இல்லைல்ல, ஆப்டாப் பாருங்க டிவி அப்படியே. எல்லாம் ஒன்று தானே. இப்போ அதை நீ சொல்லி பதிவு பண்ணணுமா? சரி ஏதோ ஒண்ணு. ப்ரோ நான் ஆமா அதை ப்ரோ, வந்து நீங்க தானே சொன்னீங்க. நான் இப்போ லேப்டாப்லேயே போடுறேன், டிவியில் வந்து நான் வந்து தனியாக பார்த்துக்கிறேன். ஓகேவா? சரி இப்பயே பாருங்க. அது அப்படியே அதுலயே கண்ணை வச்சு பார்க்கணும். இப்ப நான் கேட்பேன். போடுங்க, பாட்டு போடுங்க. சுத்தி ஒரு 5 ஸ்பேஸ் நடக்குது. நான் எல்லாத்துலயும் போய் ஒரு அட்னஸ் போட்டு வரேன். பை. ஓகே, போட்டுட்டு வாங்க. பாய். அந்த புக் ஸ்பேஸ்ல என்ன நடக்குதுன்னு பாட்டு வரேன். போயிட்டு வாங்க. அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அதை பத்தி பேசுவாங்க. அப்ப 2 மினிட்ஸ்ல திரும்ப வந்துருவேன் நினைக்கிறேன். சரி பை. பை. ஏய் அதான் வந்துருவேங்கிறடா, எதுக்கு பை சொல்ற? நீங்க தானே பாய் சொல்லிட்டு பேசுறீங்களா? போனீங்க. இங்க நம்ம மட்டும் தான் இருக்கோம். போய் சாம்லாம் பேச சொல்லாதீங்க. சாம் எங்க லிசனர்ஸ் கிளப் தலைவர். ஓ அப்படி. அதனால என்னங்க பேஸ்ட் போட்டோம். இந்த வழக்கத்தை மாத்தவே அவங்களே வந்தா கூட இவங்க விட மாட்டாங்க மாட்டீங்க. இந்த பாருங்க. வழக்கத்தை மாத்த விட மாட்டீங்க. அவங்களே மனமிறங்கி வராங்க. அதான் நான் விடலையா? அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல தனியா கால் பேசினாலே நம்ம மட்டும் தான் பேசணும். அப்படி ஓ, அவங்க மூச்சு மட்டும் விடுவாங்களா? இல்ல, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. வாவ், வாட் எ டெக்னிக். சரி, நம்ம லிசனர்ஸ்க்காக பாட்டு லிசனர்ஸ் போடுவோம். நீங்க யாராவது உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணாலும் நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல